ஸோ 2024 ஜனவரி நம்ம இருக்கோம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃபார் அவார்ட்ஸ் அவார்ட் சீசன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எமி, பேஃப்டா, கிரிட்டிக் சாய்ஸ் அண்ட் கோல்டன் இந்த எல்லா அவார்ட்ஸும் கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் இப்போ பிப்ரவரியில் வந்து ஆஸ்கார்ஸ் வரப்போகுது. அண்ட் Feb 23 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Jan 23 வந்து ஆஸ்கார்ஸ் நாமினேஷன் வந்து ஓப்பனாக பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7-8 கேட்டகரிஸ்க்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. மெயின் கேட்டகரிஸ் இன்னும் பண்ணல. அஃபிஷியலாக ஆமாம், அஃபிஷியலாக 23 இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக 7 பண்ணிட்டாங்க. இந்த மெயின் பெஸ்ட் பிக்சர் ஆக்டர் தான் பண்ணல. அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஓரளவு ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த வெனிட்டி ஃபேரில் சில வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த நாமினேஷன்ஸ்லாம் பார்த்து அதில் எந்த ஃபிலிம்லாம் வின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, எது வின்னாலும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது இந்த வீடியோவில் தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து தி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர். அதில் நாமினேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா ராபி ராபர்ட்சன் ஃபார் தி கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன், லட்விக் கொரன்சன் ஓப்பன்ஹைமர், Ludwig Göransson Oppenheimer, Joaquin Phoenix Poor Things, Daniel Pemberton Spider-Man Across the Spider-Verse, Michael Levy The Zone of Interest. ஸோ இந்த லிஸ்ட்ல மியூசிக்ஸ் படி ஆல்ரெடி நம்ம நீ பார்த்த பேசும்போது Spider-Man Across the Spider-Verse அது வந்து Into the Spider-Verse அங்கங்க சில அது மீம் இல்ல 2000 நிறைய ஸ்ட்ராங்கான இதெல்லாம் வரும்ல. அந்த 2099 இதுல பட் இதுதான் நம்ம இப்போ பெஸ்டா கன்சிடர் பண்ணோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் இருக்கு. ஸோ இப்போ இதுலலாம் வந்து ஷார்ட் டவுன் பண்ணா 2 பேரா எனக்கு இருங்க அவசரப்படி ஷார்ட் பண்ணக்கூடாது. நீங்க கிளிஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன கிளிஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன் அவ்வளவா பேக்ரவுண்ட் அவ்வளோவா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ட்ராமாவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சைலண்டாக போகும். ஓகே, நம்ம கான்செப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, மோனோடோன் சவுண்ட் ட்ராக் தான் ஃபுல்லாக கிளாஸ் அது மோனோடோனுக்கு. அந்த கிட்டார் கூட என்னது டார்க் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, தெரியல, அந்த ரொம்ப டீப்பான சவுண்ட் வர ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த லைட்டாக ஒரு முக்கால்வாசி கிட்டார் அங்கே இருக்காங்க. அதில் தான் வந்து அந்த மாதிரி இப்போ தேவையான த்ரில்லர் டைம், ஏதாவது ஒரு கேரக்டர் எமோஷன் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது, ஏதாவது ஒரு ஹாரிஃபிக்காக ஏதாவது நியூஸ் வரும்போது, ஹாரர் ஃபுல்லாக அந்த ஒரு ஹாரர் தீமில் தான் மியூசிக் மோனோடோன். ஏன்னா அதே இதில் தான் வரும். ஆனால் ப்ரெடிக்ஷன் என்ன ரொம்ப என்ஜாயபிளாக ரொம்ப ஹாப்பினஸ் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகாது. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா பற்றியும் சொல்லாமல் ஒரு பண்ண ஓப்பன்ஹைமர் அது முடியோட ஃபிலிம்ல எந்த நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி ஏற்ற முடியுமோ. ஒரு பீத்தவன் வந்து இப்போ மியூசிக் பண்ண எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பாடலாம். பீத்தவன் வந்து ஒரு படம் கதையை போட்டு இந்த பாட்டு போட்டு பண்ண என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு. ஓப்பன்ஹைமர் இதை தவிர வேற சவுண்ட் ட்ராக் நல்லா யோசிச்சு பார்க்க முடியாது. இல்ல அன்கட் ஜம்ப்ஸ்டா அன்கட் ஜம்ப்ஸ் எப்படி இதுக்கு செட் ஆகும்? செட் ஆகணும் இல்ல, இந்த இயர்ல இதுக்கு செட் ஆகணும். இந்த கதை இந்த படம் எடுத்து வச்சிட்டேன், மியூசிக் மட்டும் எடுத்துரு. சோ இந்த இயர்ல என்னது மியூசிக் மட்டும் எடுத்து வச்சிரு. காம்படிஷன் சொல்லடா, ஓப்பன்ஹைமர் மட்டும் வந்து இந்த ஒரு படம், இந்த எவஸ் படம் கோட்ஸ் இருக்கு, அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி பேசுறாங்க, சயின்டிஸ்ட் வந்து பேசுறாங்க, பாம்பு வெடிக்குது, கோச்சிங் நடக்குது. இந்த இடத்துல ஓப்பன்ஹைமர் இருக்கு பண்ணதை தவிர வேற பெஸ்டா மியூசிக் அதே மாதிரி வேற ஏதாச்சும் பெஸ்டா வேற ஃபிலிம்ல இதே மாதிரி பண்ணிருக்காங்களா? இந்த படத்தை வேற மாதிரி பண்ண முடியுமா? இந்த படத்தை வேற மாதிரி பண்ண முடியுமா? எனக்கு தெரியல. நான் மியூசிக் இருக்கு, நீ யோசிச்சு பாரு. இந்த மியூசிக் எல்லாமே வேற மாதிரி, இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஹெவியா ஒரு மாதிரி மியூசிக் அப்படிலாம் போட்டுனா அவதார்ல எப்படிடா ப்ரோ? அவதார் வந்து ஹேண்ட்ஸ் தானே, அது போன வருஷம் தான். இல்ல நீ தான் காமெடி வந்து கேடே. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓப்பன்ஹைமர் இதை விட பெஸ்டா பண்ண முடியுமா? இல்ல ஓப்பன் இப்ப இவன் பண்ணது கூட வேற யாராச்சும் மத்தவங்க பெஸ்டா பண்ணுவாங்களா? இது வேற இவ்வளவு பேர் முடிய வச்சிருக்கோம் மட்டும் தான் பண்ண முடியும். அதான் புரியுது. அது அந்த இதுக்கு இதுல எவ்வளவு பெக்யூலியர் ஸ்டைல கொண்டு வரும்னா அவ்வளவு ஸ்டைல கொண்டு வந்து அவன் பண்ணிருக்கான். ஒரு டிராமா, பிளாக் அண்ட் ஒயிட் டிராமாக்கு இந்த மாதிரி மியூசிக் வச்சு பார்க்க முடியுமா? காம்படிஷனே சொல்லடா. புரியுது, ரொம்ப கஷ்டம். வேற சண்டைக்கு எழுதுறான். ஃபேவரட் ப்ரெடிக்ஷன் ஓப்பன்ஹைமர் அந்த பெருசா முடி வச்சிருப்பாரு, அவர் தான். ஓகே, ஃபேவரட் ஏதாச்சும் இருக்காங்க அதுதானே ஓப்பன்ஹைமர் சொல்லி முடிச்சுப்பாங்க. ரொம்ப புரியறது கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வேணும் கலாயிரம் உங்களுக்கு புரிய மாட்டேது. பட் என்னோட ஒப்பீனியன் கேட்கல யாரும். சொல்லு என்ன
ஓப்பன் தான். அது தவிர ஏதோ ஃபேவரட்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. மைக்கால லீஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண பார்த்தா. ஓகே நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு வந்து போறோம்னா வந்து பெஸ்ட் ஒரிஜினல் சாங். முன்னாடி நாட்டு லூஸ் பசங்களா பாய்ஸ். அதனாலே வந்து ஆஸ்கார் வந்து பெஸ்ட் ஒரிஜினல் சாங் நம்ப முடியாது. ஓகே நாங்க வந்து அந்த ஜூரிஸ் நம்ம வெளியே இருந்தாலும் இப்போ நம்ம இதுல ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா பாப்புலர் கேட்டகரி இல்லைன்னா மோஸ்டா இண்டஸ்ட்ரியை புஷ் பண்ற கேட்டகரி. இவங்க வின் பண்ண எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்களுக்கு தருவாங்க. எப்பவுமே சில அவார்ட்ஸ்ல அப்படி இருக்கும். எவ்ரிதிங் ஆல் அட் ஒன்ஸ் அதே மாதிரி தான் இவங்க வின் பண்ணுவாங்கன்னு வேர்ல்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதுக்கு அதே மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஆஸ்கார் செக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாமே கவர்மெண்டோட. அப்படி இதில் பார்க்கும்போது ரெண்டு என்ன ஃபர்ஸ்ட் ஓகே நாமினிஸ் வந்து யாருன்னா வந்து வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பில்லி ஐலிஷ் அண்ட் ஃபீனிஸ். ஓகே அதெல்லாம் இது. நெக்ஸ்ட் வந்து ஐம் ஜஸ்ட் கேன் ரெனால்ட்ஸ் பற்றி ஐயோ ரென் காஸ்லிங். ஆனால் அது வந்து மிக்ஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை மார்க் ரான்சன். ஓகே தேர்ட் வந்து த ஃபயர் இன்சைட் ஃபிலிம் அண்ட் ஹார்ட் அந்த ஃபிலிம் வந்து. அப்புறம் ஃபோர்த் வந்து இட் நெவர் வெண்ட் அவே ஜான் பட்டீஸ்ட் அமெரிக்கன் சிம்பனி. ஃபிஃப்த் ரோட் டு ஃப்ரீடம் லெனி கிராவிட்ஸ். ரஸ்டின் ஒரு படம் வந்துருக்குன்னா பாரு. ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன கேட்டகரி இந்த பாப்புலர் அப்படி பார்க்கும்போது ரெண்டு இருக்கு. நம்ம பாப்புலர் தான் புஷ் பண்ணணும்னு சொல்ல வரீங்க. பட் நாட்டு வின் பண்ணிருக்கு வேற என்ன நினைக்கிறேன். பாப்பு போனானுங்க அந்த டைம்ல வந்து நம்மளுங்க ஹிட் ஆயிருந்தாங்க. நம்ம ஆஸ்கார் சீசன் வரும்போது டிசம்பர்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஆடுறாரு. பார்பில ரெண்டு சாங் இருக்கு ப்ரோ. நீங்க என்ன சொல்லுங்க பில்லி ஐலிஷா பார்பி தான் பேசுறோம். ஆனா அதுல சான்சஸ் அதிகமா இருக்கு வந்து வாட் வாஸ் ஐ மேட் ஃபார். அது அட்லீஸ்ட் கதைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சாங் இருந்தது. பட் ஆனா எனக்கு அதுல என்னன்னா பில்லி ஐலிஷ் அழிஞ்சு வாங்கிச்சு. அப்படி பார்த்து ஒரு நல்ல ஜோக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கேனிங் அந்த சான்சஸ் நம்ம இன்டர்நெட்காக வந்து தரலாம் அப்படின்ட்டு அவங்க தந்தாலும் தருவாங்க. திருப்பி வாங்கலாம் அப்படியும் இல்ல. சரி இவங்க ரெண்டு பேரும் கீழே இருக்கிற அந்த 3 படம் தெரியாத பதினு ஜான் பட்டி. ஓகே தெரியலாம் சார். So next good best production design. Next வந்து கேட்டகரி என்னன்னா the best production design. அதல என்னென்ன film சொல்லுங்க please explain. Set and the time periods அங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஏரியாக்கு சரௌண்டிங் environment செட் டிசைன் டப்பா வீடு இதெல்லாம். இதுல வந்து எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராய்ட் சிட்டி, செகண்ட் பாபி. ஒன்லி நாமினேஷன் இது மட்டும் தான். ஓ ஆமால இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு யோசிச்சாலே. ஓகே ஆஸ்ட்ராய்ட் ஃபுல்லாவே செட் அந்த கிரீன் மேட் எல்லாம் அதுவே போதும். தேர்ட் வந்து ரோஸ் கலர் கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன். ஃபோர்த் வந்து ஆப்பன்ஹைமர். ஃபிஃப்த் வந்து போர் திங்ஸ். ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டிசைன் நான் வந்து போர் திங்ஸ்க்கு போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன் அது இல்லை ஆனால் ஃபேவரட் தான். ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி போகும்னா வந்து தெரியலையா ஆஸ்ட்ராய்ட் சிட்டி பாதுகாப்பு பட்டு கொடுப்பாங்களா. ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு போர் திங்ஸ் நான் சொல்கிறேன். ப்ரிடிக்ஷன் வந்து பார்பி, ஃபேவரட் வந்து போர் திங்ஸ். இது மாதிரி கிலர் சப்ளர் மட்டும் சொன்னேன் ப்ரொடக்ஷன் போன டேக்ல. ஆமாம் அதான் ப்ரிடிக்ஷன் தான். இதில் ப்ரொடக்ஷன் இது ஓப்பன் சொல்லலாம். ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் நான் கேட்க ப்ரெடிக்ஷன் ஓப்பன் ஃபேவரட்டா என்னன்னா கிலர் சப்ளர். இந்த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ஆட்டம் பாம் செஞ்சது ஆட்டம் பாம் தானே அது. ஆமா ஓகே ஆட்டம் பாம் செஞ்சது நம்ம தரலாம். எவ்வளவு அழகா அந்த டவர் எங்களை பில்ட் பண்ணதுல எத்னிக் எக்ஸ்ப்ளோஷன்லாம் பண்ணாங்க. அதுதான் கரெக்டாக நம்ம ரியலா இது விஷுவல் எஃபெக்ட்ஸ். பட் ஆனால் விஷுவல் எஃபெக்ட்ஸ் நாமினேட்டே பண்ணல. ப்ரொடக்ஷன் எங்க ஓப்பன்ஹைமர் பண்ணலையா? அதான் நான் போனே சொன்னேன். ஸோ சின்ஸ் வி டாக்கிங் அபவுட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இதில் இருக்க நாமினிஸ் வந்து தி கிரியேட்டர் -1. பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தி கிரியேட்டர் காட்ஸில்லா -1. அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3, புவர் திங்ஸ், சொசைட்டி ஆஃப் ஸ்னோ. ஸ்கூல்ல லிகாஜ் படிக்கிறேன் இப்படி குழந்தை விட்டு சரி ஃப்ளோல கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பார்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எதனா ஓப்பன் பண்ணி இவங்க பெரியஸ்ட் நம்பர் இருக்கு நாமினேட் பண்ணாதது. கொஞ்சம் வெறுப்பேற்றலாம். ஓப்பனர் கொஞ்சம் நிறைய திரும்ப போறதால தட்டி விட்டுலாம். ஐ மீன் எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து காட்ஸில்லா -1 சின்ஸ் வேற ஒரு இன்டர்நேஷனல் ஃபீச்சர் வந்து இதுல இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேற சிஜி வேற தானே. ஆமா. சோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம இங்க ரெண்டு ஆக்சுவலா இந்த கேட்டகரியில ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வேற எதுல நீ இங்க இருக்க காட்ஸில்லா வந்து ரியலா வேற எங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு போட்டோ தெரியல. சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோல செம்மையா தான. நான் பார்க்கல அதான் எனக்கு தெரியல. நான் பார்த்து 4 படம் இந்த 4 படத்துல வந்து காட்ஸில்லா -1 தான் வின் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. ப்ரெடிக்ஷன் அதாவா? ரைட் ப்ரெடிக்ஷன் அதுதான். ஃபேவரட் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அதேதான். சரி நான் ஒரு டவுட்லயே வந்து காட்ஸில்லா -1 கிட்ட போறேன்.
இந்த ப்ரெடிக்ஷன் தானே ப்ரெடிக்ஷன் தான் Prediction. ஃபேவரட் வந்து I don't know man Guardians of Galaxy அது Guardians of Galaxy ஃபேவரட் ப்ரெடிக்ஷன் வந்து கிரியேட்டர் வின் பண்ணா நல்லா தான் இருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிம் வந்து வின் பண்ணும்போது ஒரு வீடியோல ஒபினியன் மாறுது நல்லா இல்ல கிரியேட்டர் வின் பண்ண நல்லா இருக்கும். போனடா தான் சொன்னேன். போன டேக்ல கிரியேட்டர் குழுக்கு சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சவுண்ட் டிசைன். சீக்கிரமா வந்துட்டேன் இந்த சவுண்ட் ஆமா சவுண்ட் டிசைன் பெஸ்ட் சவுண்ட். பெஸ்ட் சவுண்ட்ல வந்து பெஸ்ட் சவுண்ட் பார்பி, ஃபெராரி, மேஸ்ட்ரோ, நெப்போலியன், ஓப்பன்ஹைமர். யா போனடி நான் சொன்னேன். ஓகே என்ன சொல்ல ப்ரோ ஓப்பன் தானே ஓப்பன்ஹைமர் தான். ஆப்பன்ஹைமர் தான் எனக்கு வந்து ஆனால் ஒரு ஃபெராரிக்கு வந்து நைஸ் பெட் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ட் வெர்சஸ் ஃபெராரி அந்த ஃபிலிமில் வந்து சவுண்ட் டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் இதில் அப்படி பண்ணியிருக்காங்களா? ஃபார்ட் வெர்சஸ் ரெண்டு பேரும் பார்த்துருக்கேன். ஃபார்ட் பார்த்துருக்கேன், ஃபெராரியும் பார்த்துருக்கேன். அதான் கேட்குறேன். ஃபெராரி நான் பார்க்கல ப்ரோ. டேய் ஃபெராரி பார்த்துட்டா? பார்க்கல. தேட்டர் எடுக்கும்போது ஃபெராரி பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆமா நான் ஏன் ப்ரூவ் சொல்லுவேன், ஏன் ப்ரூவ் பண்ணுறேன். மேஸ்ட்ரோ பார்த்துட்டு வந்தியா? மேஸ்ட்ரோடா ஓகே ஓகே ஃபெராரி ஆடம் ஓகே அப்புறம் மேஸ்ட்ரோ ஃபெராரி ஒரே மாதிரி வச்சுருப்பேன். இப்போ ரெண்டும் பெரிய டைரக்டர் ரெட்லி ஸ்காட் அங்கே சி பெரிய டைரக்டர் பிராட்லி கூப்பர். மைக்கேல் மேன், பிராட்லி கூப்பர். சரி சொல்றேன் இது தப்பு மறந்துட்டேன். சவுண்ட் வரேன். சரி நான் வந்து பெஸ்ட் சவுண்டுக்கு வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து ஓப்பன்ஹைமர். ஃபேவரட் ஓப்பன்ஹைமர் தான். என்ன நான் என்ன சொல்றது ஓப்பன் இதுக்கு மேலே பார்பி தாண்டா இருக்கு. ஓகே 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 யா ஓப்பன் ஐமரா சவுண்ட் வேற எதுவும் சொல்ல வேற படம் பார்க்கல. மேஸ்ட்ரோ பார்த்து இருந்தாலும் வந்து நெப்போலியனும் பார்க்கல. நெப்போலியன்ல ஃபெராரி சொல்றாங்க ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் மேஸ்ட்ரோ வந்து அதிகமா இதுவும் இல்லடா. ஃபெராரி சான்சஸ் நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு செகண்ட்ல இருக்கு. நான் பார்க்கல அதனால சவுண்ட்ல சொல்ல சேர்க்க கூடாது தானே. ஒரு சவுண்டோட ஃபில்மோட நம்ம மியூசிக் இல்லாம மிச்ச எல்லாம் சவுண்டும் அப்படின்னா மேஸ்ட்ரோ அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. அப்படியா? என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பழகுறாங்க ப்ரோ. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்க்க கூடாது, சவுண்ட் சேர்க்க கூடாது. அது சவுண்ட் வேற மியூசிக் மியூசிக்கா வரக்கூடாது. படத்துல வாசிக்கும் போது வரும். வெறும் தானே. அப்போலாம் கிட்டத்தட்ட எடுத்துடலாம். மேஸ்ட்ரோ அதான் நானும் யோசிச்சேன். பார்க்காதல நான் சொல்ல எனக்கு பிடிக்கலையே. உண்மையிலே 12 அவார்ட் தான். ப்ளீஸ் தேங்க் யூ. ஓகே நெக்ஸ்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் கேட்டகரி தி பெஸ்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப். இதுல காஸ்டியூம் யோசிக்க கூடாது. யோசிக்காம சொல்லுங்க. பெஸ்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் நாமினேஷன். பெஸ்ட் ஹேர் அண்ட் மேக்கப் நாமினேஷன் யார் கோல்டா அண்ட் கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன், மாஸ்ட்ரோ ஓகே மாஸ்ட்ரோ எப்படி வேணா சொல்லுங்க. ஓகே ஓப்பன்ஹைமர், புவர் திங்ஸ். யா சொல்லுங்க. பெஸ்ட் ஹேர் அண்ட் மேக்கப். ஓகே மாஸ்ட்ரோல ஸ்டைட் அண்ட் ஹேர் வந்து சூப்பரா இருக்கு. ஏற்கனவே பால்ட் இருந்தாலும் வந்து சொல்லிட்டான். 4 திங்ஸ் தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப்ல 4 திங்ஸ். மெயின் கேட்டகரி இதுல பார்பி இல்ல. நீங்கலாம் யூஸ் பண்ணுங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஃபுல்லா விக்ஸ் ஹேர் ஸ்டைல் மேக்கப் அதான் வச்சுங்க. பார்பில மோஸ்ட் மீடியாக்கோர் உமன்ஸ் ஹேர் ஸ்டைல் மேக்கப் தான். பட் காஸ்டியூம் டிசைன் மேல வேற கேட்டகரி. அங்க பார்பி கண்டிப்பா நல்ல பிளேஸ் இருக்கு. பட் இங்க வந்து எனக்கு 4 திங்ஸ். காஸ்டியூம் டிசைன்ல பார்த்து வந்துரும். ஓகே ஹேர் ஸ்டைல் வந்து கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன் நான் என்ன சொல்றேன் ஃபேவரட்ஸ். அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியன்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த ஒரு ஊருக்குள்ள போனாலே அந்தோட இந்தியன் சார் நல்லா காமிப்பாங்க. அப்படியே இதுதானே போடுறாங்க. ஹேர் ஸ்டைல் தான் ஹேர்ல ஸ்டைல் பண்ணும். ஹேர்ல மேல பிரைட்ஸ்ல வச்சு பண்ணுவாங்க. பின்னாடி நல்லா கொண்டு ப்ரோ நான் இது பண்ணுமா ஃபெதர்ஸ் வச்சு கொலை பண்ணுவாங்க எல்லாரையும். யாம் யாம். ஆனா ஹேர் ஸ்டைல் அந்த படம் பார்க்கும்போது கவனிக்க மாட்டோம். யா எல்லாம் கேப் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தெரியாது. ஹேர் அண்ட் மேக்கப் நான் படம் பார்க்கலன்னா போதும். எனக்கு 4 திங்ஸ். படம் பார்க்கல என்ன போகுது. ஓகே நிறைய அப்படிதானே வருது ப்ரோ. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் நாமினேஷன் ஆர் பார்பி, த கலர் பர்பிள், கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன், ஓப்பன்ஹைமர் அண்ட் புவர் திங்ஸ். காஸ்டியூம் நான் அகெயின் சொன்னேன் நான் பார்பி தான். யா எனக்கும் பெஸ்ட் பார்பி தான் நினைக்கிறேன். அதான் தர சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பார்பிக்கு அவார்ட்ஸ் கம்மியா இருக்கு. கிரி உனக்கு அதான் இதான் பார்பி தான் கொடுப்பாங்க கன்ஃபார்ம். பட் வேற பார்த்தீங்கன்னா வந்து கலர் பர்பிள் தெரியல எனக்கு. அது மியூசிக் இல்ல. கலர் பர்பிள் வந்து பீரியாடிக் தான். பீரியாடிக் மியூசிக்கல். அந்த காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன். அதான் நம்ம இந்த படம் என்னது பாட்டம். ஐயோ மா ரைனிஸ் தி கர்ஸ் ஆஃப் தெரியல. மா ரைனிஸ் பாட்டம். மா ரைனிஸ் பிளாக் பாட்டம். மா ரைனிஸ் பிளாக் பாட்டம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த படத்துல ஃபீல் தான் சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த ஆண்டி இருந்தனால ரேசிஸ்ட். ஆண்டி இருந்துச்சு. அந்த ஆண்டி தான். அதுவும் பிளாக் மியூசிக் ரெண்டுமே கலந்த படம். அதுவும் பிளாக் மியூசிக். யா
ஸோ பெஸ்ட் சான்சஸ் வந்து பார்பி, செகண்ட் மேபி போர் திங்ஸ் அண்ட் கலர் பர்பிள். அது வந்து மேக்கப் காஸ்டியூம் கிளாஸ் அப்ப குத்துற போறாங்க பல்ப் ஆயிடு. பெஸ்ட் எடிட்டிங், யா பெஸ்ட் எடிட்டிங்ல நாமினிஸ் வந்து நிக் ஹோஹி, பாபி, மைக் பிடி, ஜெனிஃபர் லேம், ஆப்பன்ஹைமர், எர்கோஸ், மேவ்ரோப் சரிடிஸ், போர் திங்ஸ், தெல்மா ஸ்கூன்மேக்கர், கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன், கெவின் டென்ட், தி ஹோல்டோவர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட் எடிட்டிங் வந்து எடிட்டிங் இந்த மெட்டீரியல் வந்து ஆப்பன்ஹைமருக்கு இருக்கிறதுல பெரிய பார்ட். எடிட்டிங் மியூசிக் வந்து முக்கியமான பில்லர்ஸ் ஆப்பன்ஹைமருக்கு. அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஆப்பன்ஹைமர் தான், ஃபேவரட் ஆப்பன்ஹைமர் தான். பெஸ்ட் எடிட்டிங் கம் பேக் ப்ரெடிக்ஷன் ஆப்பன்ஹைமர். ஓகே ஐ டு காமெஸ்ட்ரோ. நோ மாஸ்ட்ரோ. நோ அப்ப எதுமே நான் சொல்ல. அண்ட் ஸ்டோன் ஆப்பன்ஹைமர். ஆப்பன்ஹைமர் ஏனா நோ ப்ரோ நான் சொல்லலனா அப்படி என்ன இல்லையே பாரு. இதுதான் கில்லர்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் வந்து பார்க்கணும். பார்த்து நினைச்சு வேற போயிருக்கலாம். சரி ஓகே போது. ஓகே ஆப்பன்ஹைமருக்கு போலாம். ஏன்னா வந்து சும்மா காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் போட்டுதான் வந்து வாழ்க்கையே ஓடுது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது வந்து நோலன் தான் எக்ஸ்பெரிமெண்டா ட்ரை பண்ணி அவர் எடிட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ல இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே வந்து எப்பவுமே அந்த டே ஷூட் முடிச்சிட்டாங்கன்னா நீங்களாம் ஒழுங்கா எடுத்தேன்னு சொல்லிட்டு ஈவினிங்ல செக் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுவாரு. எடிட்டிங் பண்ணும்போது தெரிஞ்சிடும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா, மிஸ்டேக் ஆச்சுன்னா அடுத்த நாள் 3 ரீஷூட் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆனால் அவனோட நார்சிசிசம் நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த சாம்பிள் எடிட்லாம் காமிச்ச பிறகு தான் அந்த ஃபீமேல் எடிட்டர். இந்த சாம்பிள் வார்த்தெல்லாம் தெரியும். அப்புறம் கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அந்த தெல்மா ஸ்கூன்மேக்கர் வந்து ரொம்ப நாளா மாடர்ன் ஸ்பெசிஃபிக் கூடிய வச்சுட்டு இருக்கிற எடிட்டர். அவங்க டாக்ஸி டிரைவர்ல இருந்து வரல. ஆமா தெரியல. டிரைவர் ஏன்னா இந்த ஏரியாக்கு வந்து கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மார்டின் ஸ்கார்செஸிக்கு வந்து இந்த டிஜிட்டல் எடிட்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. உங்க கத்துக்கோல எதுவும் பண்ணல, அவர் அப்படியே எடுப்பாரு அந்த காலத்துல இருந்து பாப்பாரு பார்த்துட்டு பிறகு எல்லாத்தையுமே சொல்லுவார் போல. பட் ஆனா எடிட்டிங்ல இது ஒருமே கம்ப்யூட்டர்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. இப்பதான் அவர் பொண்ணு வந்து அவருக்கு லெட்டர் பாக்ஸ் ஆஃபர் கிரியேட் பண்ணி டிக்டாக்லாம் பண்ணிட்டு இல்ல. எவ்வளவு வயசு? 80 75 காலேஜ் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆல் ஆஃப் தி ஃபேவரட் கேட்டகரிஸ். ஐயோ என்னடா நேம்லாம். ஹாய் தேமா ஆப்பன்ஹைமர், மேத்யூ லிபார்டிக், Maestro, Rodrigo Prieto, Killers of the Flower Moon, Robbie Ryan, Poor Things, Lucas Zal, The Zone of Interest. ஓய் இப்போதான் ஆகுது ஜெர்மன் ஆண்டி. யா ஜெர்மன் ஃபிலிம் போல The Zone of Interest. ஓகே சினிமாட்டோகிராஃபி தானே பார்த்தோன்னே Blade Runner 2049 தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்குதுல நிறைய சான்ஸ் வந்து Killers of the Flower Moon இருக்கு சினிமாட்டோகிராஃபில. என்னதான் இருக்கு தெரியல எனக்கும். சொல்றாங்க இல்ல ப்ரோ அமெரிக்கா பாஸ்ட் லைஃப் இல்ல இவன் வந்து இதுல நம்ம மேத்யூ இருக்கார்ல, இவன் வந்து இந்த பழைய அந்த 40s 50s அந்த ஸ்டைல் வந்து மியூசிக் வீடியோ மாதிரி எடுத்துருப்பாரு. ரொம்ப அதான் நல்லா பயங்கரமா அடாப்ட் பண்ணிருப்பான். ஆனா அதுக்கு நமக்கு உண்மை குத்துலாமா சொல்லு? நோ தானே. ஒரிஜினல் சினிமாட்டோகிராஃபின்னு வர ஒண்ணு இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பன்ஹைமர் இல்ல கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் தான் போகணும். நம்ம பண்றதெல்லாம் பாரா எதுவுமே ஒரிஜினல் இல்லையா? எல்லாமே அடாப்டட் சினிமாட்டோகிராஃபி. ப்ரோ நீங்க பிடிச்சனா இதுல சொல்லு என்ன பண்ணுவாங்க? நீ தர வாடி இப்ப எந்த பத்தி தருவேன்? நீ தர போற கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன் தான் பாத்துர்க்கேன். இல்ல அப்போ ஓப்பன் பாக்கலையா? ஐயா ஓப்பன் கீழக்கா மேல இருக்குயா. நடுவுல ஆட் வேற போட்டுருக்காங்க. நான் கஷ்டமா இருக்கு. என்ன ஒண்ணு நீ இது சொல்லிடலாம், எனக்கு தேவையில்ல பிடிக்கலன்னு சொல்லி இந்த அவார்டு நான் சப்போர்ட் பண்ணல. ஒரே வார்த்தை மட்டும் இல்ல. ஓப்பன்ஹைமர் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர். நாமினிஸ்ல வந்து தி பாய் அண்ட் தி ஹீரோன், எலிமெண்டல், நிமோனா, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்-வெர்ஸ், டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ், மியூட்டன்ட் மேஹேம். எனக்கு தெரிஞ்சு மியாசாகி கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இப்போ பாப்புலரில் அந்த கேட்டகரியில் பார்த்தோன்னா நான் வந்து ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்-வெர்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கடைசி ஃபிலிம் மாதிரி இருக்கும் வந்து இது. அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டு தான் மெயின் பெட்டில் போகுது. ஆனால் உண்மையிலேயே சந்தில் வந்து நிஞ்சா டர்ட்டில் மறண்டா. ஏ ப்ரோ எனக்கு உடவே முடியல. நிஞ்சா டர்ட்டில் அவங்க பிடிச்சிருக்காது. ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்-வெர்ஸ் இந்த பிரெட்ச்னா அக்ராஸ் ஸ்பைடர்-வெர்ஸ் பிடிச்சனா. டேய் இல்லடா இப்போ அக்ராஸ் ஸ்பைடர்-வெர்ஸ் வந்து ஒரு சில ஸ்டைல் எடுத்து வந்திருப்பாங்க. ஆமா ஆனா இவங்க இருக்காங்க ஒரு ஸ்டைல் இல்ல, ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்காங்க. படம் பார்க்கறாங்க அக்ராஸ் ஸ்பைடர்-வெர்ஸ். அவன் டீனேஜ் முன்னாடி பத்தி சோ இத எப்படி ஒரே விஷயத்தை சொல்லி வேற ரெண்டு பேரை பத்தி பேசினீங்க? அது வேற மாதிரி எல்லாம். அதான் அட்டிஎம்என்ட்ல வந்து எல்லாமே இருக்கும். ஹோல் பேக்கேஜா இருந்தோ வந்து அது கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணுது. சொல்றது கேளு.
அதுவும் அது நான் சொல்லல அது இல்லைன்ட்டேன். அதான் பாய் தேவரன் தான் வந்து என்னோட லவ் ப்ரிடிக்ஷன் வந்து அக்ராஸ் தி ஸ்பைடர்ஸ். எனக்கு அது அக்காஸ் ஸ்பைடர்ஸ் பயங்கரன் ப்ரிடிக்ஷன் வந்து பயங்கரன் ஃபேவரட் வந்து அக்காஸ் ஸ்பைடர்ஸ் வின் பண்ண நல்லா இருக்கும். பயங்கரன் நான் பார்க்கல, பட் அது மியூசிக்கில் எப்படியோ கண்டென்ட் வந்து ரொம்ப பயங்கரமான கான்டென்ட் இருக்கு அதில். இல்லடா 4.2 ஹலோ ஹலோ அந்த அதுவும் தெரியல, இதுவும் சென்டிமெண்டல் ரேட்டிங்ஸ் தான். அதுவும் நல்லா இல்லை, ஒன்றுமே அப்பதான் எல்லாம் மியூசிக் போல நல்லா இல்லை. Spiders. அப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க தெரியும். ப்ரோ எல்லாம் பேனாச்சு பண்ணாங்க லெட்டர் பாக்ஸ் வந்து ஒன்று. ஸ்பைடர்மேனாவா பயங்கரன் சொன்ன ஒரு கதையில் பாய் தேவரன்றா நம்மளுடைய மியத்தோ Prediction. சாக்கி. ப்ரெடிக்ஷன் பட் ஃபேவரட் வைப் சான்சஸ் அக்காஸ் ஸ்பைடர்ஸ் ரெண்டுக்கு இருக்கு ஈக்குவலா பார்ப்போம். எனக்கு பொறுத்தவரைக்கும் ஓப்பன் ஓ என்ன இதுல பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் and the nominees are Fallen Leaves, டாக்குமெண்ட்ரியானா இன்டர்நேஷனல் படம். ப்ரோ பெர்ஃபெக்ட் டேஸ். ஓகே Perfect Days, எனக்கு தெரியாதா? Scenery of the Snow, Taste of Things, The Zone of Interest. சரி இது பர்ஃபெக்ட் டேஸ் Yes, ஆமாம், எனக்கும் பர்ஃபெக்ட் டேஸ் தான். அதுக்கு வின் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜெர்மன் இருக்கலாம். இதுல இருக்கிறதுலே ஓரளவு பாப்புலரான ஃபிலிம்லாம் நம்ம வேர்ல்ட் ஃபுல்லா பார்க்கலாம். ஜோன் ஆஃப் Zone of இன்ட்ரெஸ்ட், Interest. லேட்டா பாராசைட். இது அடிக்கடி நான் மறந்துடுறேன் இது வேனிட்டி ஃபேர். ஏன் நம்ம தமிழ் படத்தை எதுவுமே கொடுக்கல, ஜல்லிக்கட்டுலாம் ஏன் கொடுக்கல? எஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பர்ஃபெக்ட் டேஸ். குட் 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 பெர்ஃபெக்ட் டேஸ் ஆனப்பா. அண்ட் பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளே நினச்சி ஆல்ரெடி இதில் ஒரு மூவியோ இல்லை ஏதாவது ஒரு ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் அவுட் ஆயிருக்கணும். மூவி ஃபார்ம்லையோ சாங் ஃபார்ம்லையோ ஆர் புக் ஃபார்ம்லையோ. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டட் ஸ்கிரீன் பிளே கேட்டகரியில் வந்துடும். ஈவன் நீங்கள் அதில் ஒரு சும்மா ஒரு பேர் கேரக்டர் மட்டும் எடுத்து இல்லை ஒரு தீம் மட்டும் எடுத்து மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணால் கூட அது அடாப்டட் ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா இப்போ பார்த்து நீங்கள் மெயினாக நம்ம ஏரியில் பாப்புலரான ஃபிலிம்ஸ் எல்லாமே அடாப்டட் ஸ்கிரீன் பிளே அந்த கேட்டகரி தான் வரும். அந்த நாமினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்பி, அமெரிக்கன் ஃபிக்ஷன், போர் திங்ஸ், ஓப்பன்ஹைமர், கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டேன். இதில் வந்து பிக் ஃபிஷ்க்கு இதில் ஒன்று தான். திரும்பி கேட்குறேன், முன்னெச்சிக்கோங்க. பிளஸ் எந்த இதில் என்ன எதுக்கு அடாப்டர்ல வந்தது? புக் பக்கா புக், ஓப்பன்ஹைமர் புக். புக்கே இருக்குது சொன்னேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பிக் ஃபிஷ்க்கு இதில் எதுவுமே தரல. ஸோ அங்கே தான் அதிகமாக எடுக்கிறாங்க, இங்கே ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு வேலை மட்டும் மாறேன் பொன்னியின் செல்வன் அப்புறம் சொல்லு. அதான் நிறைய சொல்லு. கேட்டோம் நான் தனுஷ் ஒரு இன்டர்வியூ சொல்லுவான், இங்கே புக்கு வச்சு நிறைய படம் எடுக்கலாம், ஆனா யாரும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு. சரி, அதான் என்னோட அதிகமான ப்ரிடிக்ஷன் வந்து பேசுகிறேன். நான் அவனை கேட்டான் மாதிரி ஒரு படம் தெரியுது. கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் தான் எனக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இங்கே இந்த நம்ம அவளுக்கு ஸ்கிரீன் பிளேல அடாப்டட் ஸ்கிரீன் பிளே வந்து ஆப்பன்ஹைமர் தான். ஆப்பன்ஹைமருக்கு தத்துக்க நிறைய சான்ஸ். ஆமாயா, நிறைய இருக்கு. என்னது என்ன புக் இது? அமெரிக்கன் ப்ரோமீத்தியஸ் நம்ம ரிலீஸ் காட்டியிருந்த புக். அது பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர், அனாட்டமி ஆஃப் ஃபால், தி ஓல்ட் ஓவர்ஸ், மே டிசம்பர், பாஸ்ட் லைஃப். கேட்டகரிஸ் வந்து பாஸ்ட் லைஃப்ஸ் வந்து ஓரளவு பாப்புலராக இருக்குது. அண்ட் வேறு ஃபாரின் ரைட்டர், கொரியன் ரைட்டர். ஸோ அது ஒரு அவங்க டைவர்ஸாக தரணும்னு சொல்லி ஆஸ்கர் எய்ம் பண்ணுவாங்க. அந்த ஒரு இதில் வந்து ப்ரிடிக்ஷன்ஸில் வந்து பாஸ்ட் லைஃப் சொல்லலாம். ஜார்டன் பற்றி ஃபர்ஸ்ட் ஃபில்மும். பட் எனக்கு இங்கே வின் பண்ணுன்னு ரொம்ப இருக்குது வந்து தி ஓல்ட் ஓவர்ஸ். நீ சொல்ற ஆர்லாம் சொல்றல நீ சொன்ன பார்த்தது இல்லை அது, ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ சொன்னது பார்த்து. பாஸ்ட் லைஃப் ஆனா ப்ரெடிக்ஷன் என்னோட இதுல ப்ரிடிக்ஷன் எனக்கு வந்து பாஸ்ட் லைஃப்ஸ். பட் அந்த லேடி நல்லா மனசா ரைட்டிங் என்கிட்ட நல்லா எடுத்துருந்தாங்க. வின் பண்ணி அவனை வின் பண்ண அவ்வளோ நல்லா இருக்கும்னா அது ஓல்ட் ஓவர்ஸ் ஹேஸ் டு வின் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே. ஓகே, எனக்கு 96 ரீமேக் பாஸ்ட் லைஃப்ஸ். ஒரிஜினல் ஒப்பீனியன் எல்லாம் போயிடுதுல. நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும்போது பேட்மேன் பாட புரியுதோ. இப்போ நம்ம மெயின் கேட்டகரிக்குள்ள வந்துட்டோம் ஃபுல்லாக. இனிமேல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் நாமினிஸ். Ferrari, William Dafoe, Poor Things, Robert De Niro, Killers of the Flower Moon, Robert Downey Jr., Oppenheimer, Ryan Gosling, Barbie, Mark Ruffalo, Poor Things. ப்ரிடிக்ஷன். இது பாரு, அது நம்ம பார்க்கல பாத்தியா? Poor Things வந்து 2 சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். குட். யார் வேணாலும் அப்போ ஓகே தான். அப்போ உங்களுக்கு சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25% இருக்குது. Poor Things ப்ரிடிக்ஷன் வந்து RDJ, Oppenheimer சான்சஸ். பட் ஏன்னா இது இந்த மாதிரி ஆகுது. வில்லியம் டெஃபோ வின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோ தெரிஞ்சு நம்ம டைம் மாறிச்சு நினைக்கிறேன். ப்ரோ நீ ஏதோ அழுத்திட்ட ப்ரோ. எதுவுமே இதுதாண்டா இது கை பாரு போச்சு. அந்த ஒரு வெப்சைட்குள்ளே எவ்வளோ நேரம் தான் இருக்கும் டைமிங் ஒன்று இருக்கும். இருக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவனுக்காக சம்பளம்.
ஆமாம்ல எதுக்கு அவனை போக சொல்ல போகிறான். ஓகே என்னடா இவனா ஜூனியரா ஜூனியர் அடிச்சு யா இது வரைக்கும் அவனுக்கு எதுவும் தரலன்றதுனால வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். அதான் வில்லியம் டெஃபோ வந்து ஆல்வேஸ் சிம்பத்தியை பரப்புறோம். எனக்கு வந்து வில்லியம் டெஃபோ டசன்ட் நீட் ஆஸ்கார். வில்லியம் டெஃபோ ப்ரோ ஸ்டில் இது பண்ணுவாரு. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இறங்கி இந்த மாதிரி கொடுக்கணும்டா, கொடுத்தாதான் கொஞ்சம் பெருசா ஆவாங்க, புது புது படம் சான்ஸ்லாம் வரும். ஓகே வில்லியம் டெஃபோ தான் லைட் ஹவுஸ் நெக்ஸ்ட் பேருக்கு எது போகுதுன்னு நினைக்கிறோம். ஸோ வில்லியம் டெஃபோ ப்ரோ நீங்க ராபர்ட் டினிரோ பரவாயில்ல, நான் இது சொல்லுங்க சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ஓகே மெயின் கேட்டகரி கொண்டாச்சு. எமிலி பிளண்ட் ஆப்பன்ஹைமர், டேனியல் ப்ரூக்ஸ் த கலர் பர்பிள், அமெரிக்கா ஃபெராரா, பாபி, ஜாடி ஃபாஸ்டர் நியாட், டார்வின் ஜாய் ராண்டால்ஃப் த ஹோல்டோவர்ஸ். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் தான் டார்வின் ஜாய் ராண்டால்ஃப் அவங்க வின் பண்ணா ஃபேவரட் அவங்க தான் வந்து உலகம். எஸ் இல்லைன்னா ஆஸ்கார். சரி சொல்லக்கூடாது. ஓகே எனக்கு வந்து அமெரிக்கா ஃபெராரா, பாபி நல்லா இருந்தது. அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் செம்ம நடிச்சிருந்தாங்க, இதுவும் சூப்பராக இருந்தது. இது தெரிஞ்ச பேரு வரலடா. எமிலி பிளண்ட் சொல்லுங்க. சித்தார்த் நடிச்சிருக்கான பாரு, வனிதா. இதுவும் ஓப்பன்ஹைமர் அந்த எமிலி பிளண்ட் சொல்லலாம், அவங்கள பேர் சொல்லலாம். எமிலி அந்த இந்த சீன்லாம் செம்ம நடிச்சுதானே, துணியை உள்ள போடவுடனே டப்புன்னு வந்து உள்ள போடு. ஐயோ. சரி பெஸ்ட் ஆக்டர் பிராட்லி கூப்பர், மைஸ்ட்ரோ, லியோனார்டோ டி கேப்ரியோ, கிளஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், பால் கியாமாட்டி, த ஹோல்டோவர்ஸ், கிலியன் மர்ஃபி, அப்பனம ஜெஃப்ரி ரைட், அமெரிக்கன் ஃபிக்ஷன். சப்போர்ட்டிங் ஆக்டர் எங்க ஆக்டர்ஸ் ஓகே யாரெல்லாம் எலிமினேட் பண்ணானா வந்து அமெரிக்கன் ஃபிக்ஷனை ப்ளீஸ் தூக்கிடலாம். ஸோ பிராட்லி கூப்பர் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டானே. இல்லை நான் முடிச்சிடறேன். கிலியன் மர்ஃபி யா ஓப்பன்ஹைமர், கிலியன் மர்ஃபி. ஆமாம் நானும் கிலியன் மர்ஃபி தான், ஏன்னா வந்து நல்லா பண்ணியிருந்தான் அவன், நம்ம இது பண்ணக்கூடாது. மிகப்பெரிய பரிதாபப்பட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன் கூப்பருக்கு. இந்த பத்து சரி ப்ரோ நீ எங்களுக்காக படம் எடுத்து ஒன்று கொடுத்துட்ட. நோ ஓகே சிம்பிளா முடிச்சிட்டேன் பெஸ்ட் ஆக்டர். ஓகே அடுத்த பெஸ்ட் கேட்டகரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ். லிலி கிளாட்ஸ்டோன், கலர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், சாண்ட்ரா ஹில்லர், அனாட்டமி ஆஃப் அ ஃபால், கேரி மல்லிகன் மைஸ்ட்ரோ, மார்கரெட் ராபி பாபி, எம்மா ஸ்டோன், போர் திங்ஸ். And எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண the winner is லிலி கிளாட்ஸ்டோன். பட் எனக்கு எம்மா ஸ்டோன் வின் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே உண்மையிலேயே வந்து லிலி கிளாட்ஸ்டோன் தான் வந்து வின் பண்ணோம், ஏன்னா வந்து அவங்க இந்தியன் அவங்க முதல்ல ஆக்சுவலாக அவங்க நேட்டிவ் அமெரிக்கன். ஓகே ஒரு இந்தியனா வந்து இந்தியனை போர்ட்ரேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சீனில் இருக்கும் போல. 3 years வந்து இந்தியனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே யார் வாங்கணும்னா வந்து யாரை கேரி மல்லிகன்ன்ற இவங்க ஆண்டாமி ஆஃப் ஃபாலில் வந்து அந்த சாண்ட்ரா ஹில்லர் ஆன்டி தான். எனக்கு ப்ரெடிக்ஷன் வந்து கிலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அந்த லிலி கிளாட்ஸ்டோன். யா அந்த ஒரு சீன்ஸ். ஆனால் பிடிச்சது எம்மா ஸ்டோன் படம் பார்க்கல, இருந்தாலும் படம் வாங்க பிடிச்சி அழுதுந்தேன். ஓகே ஆமாம் நெக்ஸ்ட். ஓகே ஆனால் ஏற்கனவே லாலா லேண்டில் சொல்கிறீங்களா? Best director. The best director. Christopher Nolan. Jonathan Glazer, The Zone of Interest, Yorgos Lanthimos, Poor Things, Christopher Nolan, Oppenheimer, Martin Scorsese, Killers of the Flower Moon, Justin Triet, Anatomy of Fall. My predictions வந்து Christopher Nolan for Oppenheimer. But chances Martin Scorsese in the day, but Yorgos Lanthimos win பண்ண Poor Thingsக்கு ஐரிஷ்மேன் ஏதாச்சும் பண்ணாங்களா? It can be good. ஐரிஷ்மேனுக்கு ஐரிஷ்மேன் தான் மென் இல்ல ஐரிஷ்மேன் மென் ப்ளூரல்டா. அதுதான் Yorgos Lanthimos win பண்ணா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும் Poor Thingsக்கு. But I think Christopher Nolan Oppenheimer. You all agree? யா இல்ல என்ன வேற என்ன லொகேஷன் லந்திமோஸ் தான் லத்திமோஸ். ஸோ திஸ் த பெஸ்ட் டிரெக்டர். யா பெஸ்ட் போத்திங்ஸாக தரதா அதெல்லாம் அந்த படத்தில் கொஞ்சம் மனசில் வச்சு இப்போ அகாடமி யூடியூப்ல மேக்கிங் ஆஃப் ஓப்பன்ஹைமர் வீடியோ போடுறாங்கன்னா கேம்பெயின் பார்த்து ஓப்பன்ஹைமர் என்ன மாதிரி போகுதுன்னு தெரியுன்னு பார்ப்போம். மொத்தம் ஃபுல் ஸ்வீப் motherfucker. And the last and final category, the best picture. Nominees: American Fiction, Anatomy of Fall, Bobby, The Holdovers, Killers of the Flower Moon, Maestro, Past Lives, Poor Things, Oppenheimer, The Zone of Interest. Yeah. I think Oppenheimer will win, but Holdovers win பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஓப்பன் அமெரிக்கா ஆல்ரெடி பெஸ்ட் ஆக்டர் அண்ட் டைரக்டர், சவுண்ட் மியூசிக் ப்ரோ எல்லாத்துக்கும் குத்துறாங்க நம்ம. சவுண்ட் மியூசிக் இதுக்கு எல்லாருமே ரொம்ப இது என்ன உண்மையிலே சவுண்ட் டிசைன் Legit. ஸ்கிரீன் பிளே மியூசிக் எல்லாமே வந்து மியூசிக் சவுண்ட் டிசைன் ஸ்க்ரீன் சவுண்ட் மியூசிக் டைரக்ஷன் ஆக்டர் லீட் ஆக்டர் சப்போர்ட்டிங் ஆக்டர் விஎஃப்எக்ஸ்ல வரல அதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்மையில வின் பண்ணோம் லெஜிட். மற்ற டெக்னிக்கல் அக்செப்ட்ஸில் வின் பண்ணுறது முக்கியமான விஷயம். பட் வேர்ல்ட் பெஸ்ட் பிக்சர் ஹவ் இட் மேட், ஹவ் இட் மூவ்ட் அஸ், ஹவ் இட் லீவ் இன் அவர் ஹார்ட் அப்படிலாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து பெஸ்ட் பிக்சர் வின் பண்ணா ஓல்ட் ஹவுஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு உனக்கா எனக்கு ஓப்பன் பெரிய ஸ்க்ரீன்ரா. சரி அந்த பெஸ்ட் பிக்சரில் பேஸ் லைஃப் அதுதான் ஓப்பன் ஐமர் தான் வந்து போகணும். இதெல்லாம் இங்கே இருக்கிற எந்த படத்தையும் அதிகமாக பார்க்காதனால ஃபர்ஸ்ட் படம். சரி ஓகே டே, எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஆஃப் ஃபால் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். Anatom of Fall, Oppenheimer and The Holdovers. அதுக்கு அவ்வளோ பார் கொடுக்கலாமா ஒரு சில டைமில் நான் யோசிக்கிறேன். யாருக்கு? ஆண்ட்ராய்ட் ஆஃப் ஃபாலுக்கு. ஆனால் திரும்ப நான் யோசிக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு போகிற படத்தெல்லாம் பார்த்துட்டு அதுதான் தப்பு உண்மையிலேடா. நேதி பார்ப்பேன் ஓல்டோவர்ஸ் சேர்த்து பார்த்து தான் தெரிஞ்சுதாமா எவ்வளோ பெரிய ஜெம் அந்த மாதிரி தான் முடிஞ்சிட்டோம்ல நம்ம எல்லாத்தையும் இஷ்டமா. ஓகே ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ், whatever எங்கள் ஃபேவரேட்ஸ். இதெல்லாம் நடக்குதா இல்லை இதெல்லாம் ஒரு மாதிரி இல்லையான்னு சொல்கிறத நம்ம பாட்காஸ்ட் கூட சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் செங்கின் பண்ணி நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் ராங்கா தப்பான்றதை வந்து உங்களோட பெஸ்ட் பிக்சர் என்ன கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.